தமிழர் என்று அனைவராலும் சிறப்பாக அழைக்கப்படுகின்ற வ.உ.சி. அவர்களுடைய பெயர் சுருக்கமாக வ.உ.சி. என்பது உள்ளது. வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை என்பதன் சுருக்கமே வ.உ.சி. உலகநாதன் தந்தை, வள்ளியப்பன் அவருடைய தந்தையாக இவருடைய பெயரில் அமைந்துள்ளார்கள். இவர் ஒட்டப்பிடாரத்தில் 5/9/1872 வருடம் பிறந்துள்ளார். உலகநாதன், பரமாயி ஆகியோருக்கு பிள்ளையாக உள்ளார். அறுவர் இவருடன் பிறந்தவர்களாக இருந்துள்ளார்கள். திண்ணைப்பள்ளியில், சன்னதி தெரு பள்ளியில் இவருடைய தொடக்க கல்வி அமைந்துள்ளது. மேற்கொண்டு புனித சேவியர் பள்ளி, கால்டுவெல் பள்ளி ஆகியவற்றில் பயின்றுள்ளார். இவர் திருச்சி சென்று மேற்படிப்பு சட்டம் பயின்றுள்ளார். கிருட்டிணன் என்பவர் ஆங்கில ஆசிரியராக இருந்து இவருக்கு ஆங்கிலமும் போதித்துள்ளார். வழக்கறிஞராக 1894 தனது பணியை துவங்கியுள்ளார். குற்றவியல் துறை இவருடைய சிறப்பு துறையாக உள்ளது. 22 வயதில் வழக்கறிஞராகிறார். 1895 வருடம் திருமணம் நடைபெறுகிறது. மனைவி பெயர் வள்ளியம்மை. அவர் ஒரு 4 வருடங்கள் மட்டும் இருக்கிறார். அவர் 1901 மறைவு அடைய 2ஆம் திருமணம் மீனாட்சி அம்மை என்பவரோடு நடைபெறுகிறது. இவர்களுக்கு 4 ஆண் 4 பெண் குழந்தைகள் பிறக்கின்றனர். இவர்கள் இருவருமே வ.உ.சி.யோடு மிக நெருங்கிய ஒத்துழைப்பினை நல்கியவர்களாவார். இவர் இதழ் பணியாற்றியுள்ளார். 1900 வருடத்தில் விவேகபானு என்ற ஆன்மீக இதழை தொடங்கி நடத்துகிறார். திருக்குறளுக்கு முதல் அதிகார ஆராய்ச்சி உரை வெளியிட்டுள்ளார். வ.உ.சி. அவர்கள் பல இலக்கிய பணிகளையும் பன்முகத்தன்மை செயல்களையும் ஆற்றியுள்ளார். வங்கப் பிரிவில் கர்சன் அவருக்கு ஆதரவு தெரிவித்து சுதேச இயக்கம் தொடங்குகிறார். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் திலங்கரோடு பங்காற்றுகிறார். புதிய எழுச்சி பெறுகிறது நமது தமிழகம். இந்தியாவிற்கு அவருடைய பங்கு மகத்தானது. அதனோடு இணைந்து இவரும் செயல்படுகிறார். வ.உ.சி. அவர்கள் வளர் சங்கம், தர்ம சங்கம் ஆகியவற்றை தொடங்கி நடத்துகிறார். சுதேசிய கப்பல் வாங்கிய நாள் மட்டுமே நம்மால்